ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க. நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வரமிளகா போட்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதில் நம்ம முட்டைக்கோஸ் நான் சின்ன சின்ன பீஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து கழுவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்கணும். இதில் நம்ம எப்போவும் தேங்காய் துருவல் மட்டும் போடுவோம். இந்த தடவை நான் தேங்காய் போடாமல் பாசி பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பை வறுத்துட்டு நான் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் கடைசியில் சேர்த்துக்க போகிறேன். அதோட நம்ம தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்த்துக்கல. சரி, இப்படி பருப்பு மட்டும் போட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் தான் போட்டு செய்கிறேன். இப்போ கொஞ்சம் பாதி வெந்து வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம போடும்போது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதனோட குவாலிட்டி குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் வெந்து இப்போ 50% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். ஏன்னா முட்டைக்கோஸுக்கெல்லாம் உப்பு நம்ம பார்த்து போடணும். வாழைக்காய் முட்டைக்கோஸுக்கெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டாலே அது கரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன். பவுடர் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வேக வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். தாளிக்கும் போதே கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்தாச்சு. அப்படி சேர்க்க மறந்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் வதங்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் போடும்போது அதனோட ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கோஸ் பருப்பு போட்டு ஒரு பொரியல் செஞ்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு காம்பினேஷன் நான் சிம்பிளான ரெசிபி சொன்னேன் இல்லையா, அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டு சின்ன வெங்காயத்தை நைஸாக சின்ன வெங்காயம் சின்னமாக தான் இருக்குது, அதனால் நான் கட் பண்ணவே கிடையாது. ரொம்ப சின்னமாக இருந்ததுனால நான் அப்படியே போட்டுட்டேன். அடுப்பு வேகமாக எரியறதுனால சட்டி டக்குன்னு பார்க்கலைன்னா இல்லை டக்குன்னு கரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன மாதிரி தான் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன், 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய். இந்த மாதிரி கலர் கத்திரிக்காய் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கிறதுனால தான் எண்ணெய் கொஞ்சம் நான் கூடுதலாகவே ஊற்றிருக்கேன். என்னடா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த காரம் எல்லாத்தையுமே, புளிப்பு எல்லாத்தையுமே நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய், ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்றோம், கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன். ஆனால் கம்பல்சரி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் 3லேருந்து 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுங்க 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் நம்ம சேர்த்தோம்னா தான் குழம்புக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் நான் மல்லித்தூளை கொஞ்சம் கூட தான் நம்ம சேர்க்கணும். மிளகாத்தூள் 1 பங்குனா மல்லித்தூள் 2 பங்கு இல்லை 1.5 பங்காவது நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதேமாரி எண்ணெயிலே லேசாக நம்ம மிளகாத்தூளை வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கலர் பொடியுமே போடாமல் அதுக்கு ஒரு தனி கலர் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த காய் வெந்து இந்த தண்ணி வற்றி வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு நல்லா வற்றி வந்த உடனே கடைசியில் நம்ம மல்லித்தழை தான் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி. தேங்க்யூ.